சந்தோஷ் லைசன்ஸ் இல்லாமல் லாரி எடுத்துகிட்டு ஓட்டுனதும் அவர் ஆக்சிடென்ட் பண்ணதும் தப்பு தான். அதுக்கு நீங்கள் சட்டப்பூர்வமாக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அதே சமயம் இவங்க இப்போ வெயிலில் தான் வெளில வந்திருக்காங்க. இதை பயன்படுத்தி ரமேஷ் தன்னோட ஆட்களோட போய் மாணிக்கத்தை அடிச்சது சட்டப்படி தப்பு தானே சார்? தப்பு தான். சொல்லுங்க. அது மட்டும் இல்லை சார், காலையில் நான் வர்றப்போ அந்த ரமேஷ் என்னை வழிமறிச்சு உன்னை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறான். நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், என்னையே கொலை பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் வீக்காக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும் சார். ஆமாம் சார், அவங்க ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். 2 பேரையும் அந்த அடி அடிச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் வேற அட்மிட் பண்ணிருக்கு. இதையும் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணல. இப்போ இத்தனை பேர் புறப்பட்டு வந்திருக்கீங்க, ஒரு ப்ராப்ளம் நடந்தால் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலையா? படித்தவங்கள வேற இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், அடிபட்டு கிடக்கிற மாணிக்கம் அவங்க குடும்பத்துக்கு மூத்தவர். அவருக்கு அடுத்து இருக்கிறது ஒரே ஒரு தம்பி தான். அவர் இப்போ ஊரில் இல்லை. அவங்க வீட்டில் இருக்கிறது அவங்க அம்மாவும் தங்கச்சியும் தான். அவருக்கு அடிபட்டுக்குன்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் பதறி அடிச்சுட்டு ஆஸ்பத்திரி தான் ஓடினாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவரை அடித்தது சிவசாமி அவரோட மகன் ரமேஷோட ஆட்களும் தெரிஞ்சது. ஏற்கனவே அவங்களுக்குள்ள பகை இருக்கு. இதில் மேற்கொண்டு அவங்க மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிரச்சனை பெருசாகுமோன்னு பயந்து தான் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டாங்க. ஏன் இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அவங்க வீட்டு மாப்பிள்ள தானே, அவர் வந்து உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல? என்ன சார், வீட்டில் 2 லேடிஸ் அழுது புலம்புறப்ப ஒரு ஆம்பளை எல்லா வேலையும் பார்க்க முடியுமா? இவங்க நிலைமை இன்னும் மோசம் சார். அடிபட்டு கிடக்கிற மாணிக்கண்ணே போசண்ணே இவங்க 2 பேருக்குமே இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா மாணிக்கண்ணே அடி வாங்கின அன்னைக்கு தான் அவருக்கு குழந்தையே பிறந்துச்சு. இவங்க 2 பேரும் பொண்டாட்டிங்களும் பிறந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்க புருஷனோட ஆஸ்பத்திரியில் அலையிறதை பார்க்கும்போது பார்த்த எனக்கே கண்ணு கலங்கிருச்சு. இப்போ கூட மாமாவை நான் தான் வற்புறுத்தி போலீஸில் அவசியம் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கேன். சார், சிவசாமி பணக்காரர், மேலிடத்துல தன்னுடைய இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி இந்த கேஸை மறைக்கலான்னு பாப்பாரு. ஆனா நாங்க விட மாட்டோம், எங்களுக்கும் பெரிய ஆளுங்களுக்கு தெரியும். ஆமா, நீங்க யாரு? குயின் ஷீபா கார்மெண்ட்ஸோட மேனேஜர். நாங்க கொடுக்குற இந்த கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுங்க. தேவைப்பட்டா எங்க முதலாளி மூலம் கமிஷனர் பார்க்க வேண்டி வரும். அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, நான் நியாயத்தை தான் பார்ப்பேன். நீங்க லேட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியதில்ல, முன்கூட்டியே கொடுத்துருக்கலாம். ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஐயா, நீங்க நியாயத்தை தான் பார்ப்பேன்னு சொன்னீங்க. என் பொண்ணுக்கு 2 பேரும் பிரசவிச்ச கையோட பச்சை உடம்போட அல்லாடிட்டு இருக்காங்க. இது போதாதுன்னு இந்த ரவுடி கும்பல் என் குடும்பத்தையே பழி வாங்குவேங்கிறாங்க. எங்களை எப்படியா காப்பாத்துங்கய்யா. பெரியவரே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு அந்த ரமேஷை பத்தி ஓரளவு தெரியும். யாரு சட்டத்தை மீறினாலும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். ரொம்ப நன்றியா. இதை கொடுங்க மாமா. இந்தாங்கய்யா. ஓகே, அந்த சிவசாமியையும் ரமேஷையும் அரெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றியா. தைரியமா போயிட்டு வாங்க. வரங்க. போயிட்டு வாங்க. ஞானசேகரன் சார், அந்த சிவசாமி ரமேஷ் எங்க இருந்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டுவாங்க. சரி சார். வாங்க டாக்டர். என்னம்மா, உங்க பையன் எப்படி இருக்காரு? நீங்க தான் டாக்டர் சொல்லணும். என்ன மாணிக்கம், எப்படி இருக்கீங்க? ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? முதல் தடவையா மருந்து இல்லாம தூங்கி இருக்கீங்க. காயம் எப்படி இருக்கு? வலி இன்னும் இருக்கா? லேசா. காயெல்லாம் நல்லா ஆறிக்கிட்டு தான் வருது. தையலை நாளைக்கே பிரிச்சிடலாம். மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றாரா? ஒழுங்கா சாப்பிட்றேன். மாணிக்கம், உங்க உடம்ப பத்தி கவலையே இல்லை. ரிப்போர்ட்ஸ்லாம் ஓகே. ஆனா அப்பப்போ ரூமுக்குள்ளே நீங்க நடக்கணும். அம்மா, இன்னும் 1 வாரத்துல உங்க பையன் நல்லாயிடுவாரு. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுங்க. ஓகேவா? வரட்டுங்களா? வர மாணிக்கம். மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. இங்கெல்லாம் எதுவும் வலி இருக்கா? லேசா. சரியாகிற வரைக்கும் எங்கேயாவது அடிக்கடி படாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நல்லா சொல்லுங்க. பொட்ட பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம், எதுக்கு எடுத்தாலும் முணுக்கு முணுக்குன்னு கோவம் வருது. இப்படி அடி வாங்கிட்டு வந்து படுத்தா நாங்க தானே டாக்டர் கஷ்டப்படுறோம். உன் பிரச்சனை எல்லாம் போய் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவனா வக்கீலா உன் பிரச்சனையை தூக்கிறதுக்கு? பரவாயில்ல, நல்லா தேறிட்டாரு. அப்புறம் இவர் அடிக்கடி சண்டை போறாருன்னு சொல்லிட்டு நீங்க இவர்கிட்ட சண்டை போடக்கூடாது. மாத்திரை மருந்துகள்லாம் கொஞ்சம் ஒழுங்கா கொடுங்க. 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். வீட்டுக்கு போன உடனே கொஞ்சம் சத்தான ஆகாரம் கொடுங்க. சரிங்க டாக்டர். அப்புறம் போஸ் வரட்டுமா? வர்றம்மா. சரிங்க வர்றம்மா.
என்னங்க மாமா இப்ப எப்படி இருக்கு மாமா? போஸ் கண்ணு பரவாயில்லையா? போஸ் எப்படி இருக்கிற? உடம்பு நல்லா இருக்குதா? அப்பா 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு டாக்டர் சொல்லிட்டு போனாரு. அவுட் அவுட். இந்த மட்டும் பொழைச்சிருந்தாரு தாண்டவனுக்கு நன்றி. ரொம்ப சிரமம் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அட என்ன சகல நீங்க அவசர ஆபத்துக்கு உதவலைன்னா அப்புறம் என்ன சொந்த பந்தம்? பாத்தியாடா எவ்வளவு நல்லவரா இருக்க. இவர் புருஷன் ஆடைய நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கிற. ஐயா ரொம்ப கஷ்ட காலத்துல நல்ல உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றியா. என்ன மாமா நீங்க நன்றி சொல்லி நானே நக்க பாக்குறீங்க. அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாச்சுமா. ஸ்டேஷன்ல எல்லாம் நல்லவங்களா இருக்கிறாங்க. முதல்லயே வந்து ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இன்ஸ்பெக்டர் கேட்டாரு. அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பத்தாது. எல்லாருமா சேர்ந்து வீடு பூந்து அடிச்சாதான் அவனுக்கு திருந்துவாங்க. அட என்ன சகல நீங்க மறுபடியும் வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகுற மாதிரியே பேசுறீங்க. அதானே இல்ல சகல அவன் அடடே இன்னும் உனக்கு புத்தி வரல. இன்னும் பழைய மாதிரியே பேசிட்டு இருக்க. பாடுதரா உன் புருஷன் என்ன பேசுறான்னு பாரா. இனிமே நீ எந்த வம்பு தும்புக்கும் போக கூடாது. சீக்கிரம் குணமாயி வேலையை கவனிச்சுக்கிட்டு அது போதும். விஜி சரோனிக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். செக் பண்ணாங்க. நார்மலா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்படியாமா? அக்கா வீட்டுக்கு போனாலும் வேலை பார்க்காம ரெஸ்ட் எடு. பவானி நீதான் அக்காவை பாத்துக்கணும். சரிக்கா. சரி மாமா நாங்க கிளம்புறோம். சரிங்க வரேன். போயிட்டு வாங்க. நல்லது வரோம். சரிங்க வரேங்க. அக்கா நீ தனுக்கு அப்பா 3 பேரும் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் இல்ல? இங்க யார் இருப்பாங்க? நானும் பவானி இருக்கோம். நீங்க போங்க போங்க. நீ நான் போயிட்டு வந்துடுறேன். பக்கமா போஸ் வரேன். தனு மாமா உடம்ப பாத்துக்கோங்க. வரேன் மாமா. வரேன். சரி பவானி மாமா கூடவே இருந்து பாத்துக்கங்க. வரேன் பவானி. டாடா. சரிப்பா வரேன் மாமா. ஜாக்கிரதையா இருங்க. சரிதான். எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேன் பவானி. உட்கார். மிஸ்டர் சிவசாமின்னு அப்பா இல்லடா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அதுக்காக நாம ஏன் ஃபீல் பண்ணோம்? மிஸ்டர் சிவசாமி என்ன சார் என்ன இவ்வளவு தூரம்? உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். அரெஸ்டா? என்னையா? உங்களை தான் சார். என்ன சார் கிண்டல் பண்றீங்களா? இவர் யாருன்னு தெரியாம விளையாடாதீங்க. சரி என்ன கம்ப்ளைண்ட்? மிஸ்டர் ஜாஸ்தி பேசாதீங்க. உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன். என்ன காரணம் சார்? இது அநியாயம் சார். எங்க வீட்டு மாப்பிள்ளை இங்க கையில்லாம படுத்துட்டு இருக்காரு. நீங்க பாட்டுக்கு என்ன அரெஸ்ட் பண்றீங்கன்னா எப்படி? சரி என்ன காரணத்துக்கு அரெஸ்ட் பண்றீங்க? மாணிக்கத்தையும் அவரோட சகலையும் ஆள் வச்சு அடிச்சிருக்கீங்க. மிஸ்டர் சந்தோஷ கொலை பண்ணிடுவேன் மிரட்டி இருக்கீங்க. அந்த படுபாவிங்க தான் என் மாப்பிள்ளை மேல லாரி ஏத்தி அவரை கையில்லாம பண்ணிருக்காங்க. ஆமா சார். அது விஷயமா ஏற்கனவே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்களும் அது மேல ஆக்ஷன் எடுத்தாச்சுல. அதுக்கப்புறம் அவங்களை அடிக்கவோ மிரட்டவோ நீங்க யார் சார்? இப்போ அவங்க உங்க மேல கொலை முயற்சின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒழுங்கா வந்து ஜீப்ல ஏறுங்க. சார் இத பாருங்க இடம் தெரியாம விளையாடாதீங்க. ஏய் ரொம்ப பேசாத. மரியாதையா வந்து ஜீப்ல ஏறு. இல்ல இழுத்துட்டு போக வேண்டியது. ரமேஷ் விடு. சரி என் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணிக்கலாமா? இருங்க தாராளமா பண்ணலாம். எதுவா இருந்தாலும் எங்க ஸ்டேஷன் வந்து எங்க போன்ல இருந்து பண்ணுங்க. இப்போ புறப்படுங்க. சரி வாங்க போங்க. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். தேங்க்யூ. பாப்பா கோபி அம்மா எங்க இருந்து வர்றீங்க? பெரிய அலைச்சல் ஆயிடுச்சுப்பா. நீ அழகங்குளம் போயிட்ட. அவங்க இங்க வந்துட்டாங்க. சம்பந்தி எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுமா? தெரியும்பா. ஆஸ்பத்திரி எல்லாம் வந்து போனதா சொன்னாங்க. ஏண்டா கோபி என்ன பெருசா அலைஞ்சான்னு சொல்ற? ஏமாமா அலைச்சல் அலைச்சல் தானே சொல்ல முடியும். அப்படி என்ன பெருசா அலைஞ்சிட்ட? உன் வயசுல அலையாத அலைச்சலா? ஆமாமா நீங்க எதுக்கு அலைஞ்சீங்கன்னு எங்களுக்கு இல்ல தெரியும். வாய மூடுறா. கோபி எங்கெங்க அலைஞ்ச கொஞ்சம் விவரமா சொல்லு. ஏமாமா இது என்ன அழகி போட்டி மாதிரி அலைச்சல் போட்டியா நடக்குது? ஒரு மனுஷன் டயர்ட் ஆகிறது கூட உரிமை இல்லையா? டேய் கோபி உங்க மாமா எவ்வளவுதான் அலைஞ்சாலும் இன்னைக்கு பூத்த ரோஜா பூ மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருப்பாருடா. அக்கா எப்ப இருந்துக்கா நீ பொய் சொல்ல ஆரம்பிச்ச? சும்மா இருடா. கோபி கரெக்டா சொன்னடா. அந்த ஆள் ஃபேஸே டயர்ட் ஃபேஸ். அந்த ஆள் மூஞ்ச நீ பாத்துன்னு வெச்சுக்க நீ டயர்ட் ஆயிடுவே. டேய் சமையல வாய மூடுறா.
என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? சமையலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த அருமை சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். தேங்க்யூ ராஜி. இருந்தாலும் நீ என்ன ரொம்ப புகழ்ற. ஈஸ்வரி, இந்த வீட்ல உன்னைய தவிர என் பர்சனாலிட்டி வேற யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆமா ஆமா, அண்ணி நீ ரோஜா பூவே பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். டேய் அம்மாவாசை, ரோசாப்பை பத்தி நீ பேசாத. ஐயோ பிரச்சனையை விடுங்கப்பா. அங்க நிலைமை எப்படி பாருங்க. நைட்லாம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தோம். காலையில எல்லாருமா கிளம்பி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஆமாப்பா, அந்த ரமேஷ் சந்தோஷ கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறான். இதை விட்டா பிரச்சனை பெருசாயிடுன்னு சொல்லிட்டு நான், ரவி, மாமா, சந்தோஷ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். என்ன மனுஷங்கப்பா அவங்க? ஒரு குடும்பத்தை தேடி தேடி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பெரிய மச்சான் மாதிரி. ஏய் ஆமா, இன்னைக்கு சொசைட்டி அப்படிதான் இருக்கு. நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, வெளியில நடக்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாமா, உள்ள இருக்க வேண்டியெல்லாம் வெளியே இருக்காங்கல்ல. டேய் ஏன்டா உன்னை பத்தி அடிக்கடி சொல்லிட்டு இருக்க? ஏன் ஜகல, நீங்க தினம் தெரு தெருவா சுத்திட்டு இருக்கீங்க. அடே என் கூறுகட்ட சகல, நான் வெளியே போய் சுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சிபிஐ மாதிரி இங்கிலீஷ் பேப்பர் வாங்குறேன். எதுக்கு? வெறும் பொம்மை பார்க்கவா? இருந்த இடத்துல இருந்து நாட்டு நிலைமையே தெரிஞ்சுக்கிறேன். ஆரம்பிச்சுட்டாயா? சரி விடுங்கப்பா. கோபி நீ போய் குளிச்சுட்டு வா. விஜய், போஸ் எப்படியாவது திரும்பி வரணுமா? இங்க விளைஞ்ச பலாப்பழம் ஒண்ணு ரொம்ப நாளா வெயிட்டிங்ல இருக்கு. கத்தி எடுத்து எப்படியாவது பகிர்ந்துடணும். என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆமா. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. சமையல கவனிங்க. 5 நிமிஷம். கிறுக்கு பயலுக்கு வேற வேலையே இல்ல. தேங்க்ஸுங்க. எதுக்கு? எங்க குடும்பத்துக்காக நீங்க தூங்காம சாப்பிடாம எல்லா இடத்துக்கும் அலைஞ்சிங்கல்ல, அதுக்காக தான். இங்க பாரு விஜய், நான் இது வரைக்கும் என் குடும்பம் உன் குடும்பம்னு பிரிச்சு பார்த்ததே இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான். நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்றது எனக்கு நானே நன்றி சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க சரியா தான் சொல்றீங்க, ஆனாலும் நன்றி சொல்லணும்ல. நீ எனக்கு நன்றி சொல்லணும்னு வச்சுக்க. என்னை தப்பா புரிஞ்சிட்டு கண்டபடி பேசாத. தயவு செஞ்சு என் கூட சண்டை போடாத. எதையோ சொல்லி என் மனசை காயப்படுத்தாத. அழக்கூடாது. இன்னும் ஏன் அதே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறீங்க? அக்கா, கடவுள் புண்ணியத்துல எல்லாம் சரியாயிடும். மாமா காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்கப்பா. எனக்கு மட்டும் எதுக்குமா ஹார்லிக்ஸ்? மாமா தாப்பா குடுக்க சொன்னாரு. இந்த நேரத்துல தான் சம்பந்தி நீங்க சத்தா சாப்பிடணும். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல உங்க உடம்பையும் பத்திரமா பாத்துக்கணும்ல. இப்ப நானாங்க முக்கியம். ஏன்பா அப்படி சொல்றீங்க? இப்போன்னு இல்லப்பா, எப்பவுமே எங்களுக்கு நீங்க தான்ப்பா முக்கியம். நீங்க மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? அப்பா இப்பெல்லாம் சரியா சாப்பிடுறதே இல்ல. மாத்திரை எங்க சாப்பிட போறாரு? ஏன்பா இப்படி எல்லாம் செய்றீங்க? உங்க உடம்ப கவனிச்சுக்க கூடாதா? பிரச்சனைங்கிறது எப்பவுமே நம்மள அழையா விருந்தாலேயே துரத்திக்கிட்டே தான் இருக்கும். நீங்க மாத்திரை எல்லாம் ஒழுங்கா போட்டுக்கங்கப்பா. எல்லாம் போட்டுக்கிறேம்மா, கவலையே படாதீங்க. இப்படி ஒரு சாதாரணமான சூழ்நிலையில எல்லாரும் வந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இப்படி பிரச்சனைகளுக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் முகத்திலையும் சந்தோஷம் இல்லாம ஒரு தெளிவும் இல்லாம என்ன பண்றது? நம்ம நேரம் ரொம்ப தெளிவா இருக்குதே. அப்படி என்ன அவங்களுக்கு வெறி? இந்த மாணிக்கம் சரி ஏதோ தொழில் போட்டியா இருக்கும். போஸ் என்ன தப்பு செஞ்சானு அவனை போட்டு இப்படி அடிச்சிருக்காங்க. இவங்கள இப்படி எல்லாம் சும்மா விடக்கூடாது. அதனாலதான் சம்பந்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நான் கூட முதல்ல எதுக்கு கம்ப்ளைண்ட்லாம் வேணான்னு பார்த்தேன். அப்புறம் கோபி மாப்பிள்ள சொன்னதும் சரின்னு எனக்கு பட்டுச்சு. தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு புரிஞ்சுட்டா அவங்க மேற்கொண்டு நம்ம குடும்பத்துக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பானுங்க, தொழுத்து போடுவாங்க. அதனால போலீஸ்க்கு போறதா நல்லதுன்னாரு. அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இது கூட செய்யலனா எப்படி? இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்தாதான் இவனுங்களுக்கெல்லாம் புத்தி வரும். என்னங்க, எதுக்கு சும்மா நடந்ததே பேசிட்டு இருக்கீங்க? இவங்க கிளம்புறதுக்குள்ள நம்ம மார்க்கெட்ல போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க. ஆமா இல்ல சம்பந்தி, கடை பக்கத்துல தான். நாங்க போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறோம். நான் கூட வரட்டுமா? நீங்க சும்மா இங்கே இருங்க, வா. பாத்தீங்களா நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு? அகதிங்க மாதிரி ஆயிட்டோம். ஊர்ல நான் அடிபட்டப்ப தலைமறைவா இருக்கணும்னு நாம எல்லாரும் குடும்பத்தோட கோபி மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். என்னோட 2 மாப்பிள்ளைகள் ஆஸ்பத்திரியில் அடிபட்டு கிடக்குறாங்களா? ரவி மாப்பிள்ளை விட்டு வந்திருக்கிறான். இன்னும் என்னெல்லாம் அவமானப்பட்டு எங்கெல்லாம் நாடோடு மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க போறோமோ தெரியல. அப்பா ஏன்பா இப்படி பேசுறீங்க?
இது யார் வீடு? தங்கச்சி வீடு தானேப்பா? மா, தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் சந்தோஷகரமான சூழ்நிலை போனா மகிழ்ச்சியா இருக்கு. இப்படியா? உன்னை பாரு, கை குழந்தை எடுத்துக்கிட்டு அடிச்சு புரண்டு ஓடியாந்துருக்க. சரவ பாரு, இப்பதான் பிரசவிச்ச பச்சை உடம்போட கை குழந்தை வச்சுக்கிட்டா விளையாடுறது. இது போதாதுன்னு பாவம் வயசு பொண்ணு பவானி, அவளை சேர்ந்து நம்மளோட திண்டாடுறா. நம்ம பவானி என்ன சின்ன பொண்ணு இல்ல. இந்த பொண்ணு என்ன ஒரு கேள்வி கேட்டா என் நெஞ்சுமே வெடிச்சிருச்சு. அந்த பவானி பொண்ணு என்ன பார்த்து கேட்கிறப்பா, நான் உங்களுக்கு பாரமா இருக்கிறேன். அது என்ன புரிஞ்சு கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா பாவம், சிரிச்சு ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசுல இத்தனை வேதனைகளையும் பார்த்து, இத்தனை சங்கடங்களையும் பார்த்து அமைதியெல்லாம் தவிக்கிறல குழந்தை. அது நினைச்ச பொருட்களம்மா. பாப்பம் பாப்பா. அப்புறமா தானே நான் ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. ஏன்பா? போகணுமா? போஸ் ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டணும்ல, செலவுக்கு பணம் பத்தல, ஊருக்கு போய் எடுத்தா. அப்பா, இந்த நிலைமையில நீங்க ஊருக்கு கிளம்பி போக வேணாம், நாங்க விட மாட்டோம். ஆமாப்பா, அது மட்டும் இல்ல, போலீஸ் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்திருக்கோம். நீங்க இங்க அவசியமா இருக்கணும்பா. அப்பா, வேணும்னா நானும் அவரும் போய் பணத்தை எடுத்துட்டு வரட்டுமா? யாரு, ரவி மாப்பிள்ளை நீயுமா? ஆமாப்பா. பாரு, நாங்களே உங்க வீட்டுல வந்து தங்கி இருக்கிறேன். எங்களை வச்சுட்டு நீங்க போயிட்டா நல்லவா இருக்கு. அப்ப அவரை மட்டும் அனுப்புவோம். அது எப்படிமா? அவருக்கு என்ன தெரியும் நான் பணம் எங்க வச்சிருக்கிறேன்னு? நம்ம ஆள் கூட போனதான் நல்லா இருக்கேன். அப்பா, பேசாம பவானிய கூட அமுச்சு வச்சிடலாமா? அப்படிதான் செய்தாகணும், வேற வழி இல்ல. ஆமாப்பா, நாம அங்க போனதும் அவங்கள அப்படியே அனுப்பிடலாம். சரி, அப்ப நீங்க எல்லாம் ரெடியா இருங்க. அவங்க வந்ததும் நம்ம உடனே கிளம்பி போயிடலாம். சரி.